வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, கிளாஸ் 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி டாப்பிக்கில் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பராமெட்ரிக் ஃபங்க்ஷன், தட் இஸ் பார்ட் 2. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6 to 10 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணி விட்ருங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம டாபிக் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. திஸ் ஆர் டேட்டா. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, டிஎக்ஸ் பை டி தீட்டா பராமெட்ரிக் ஃபார்ம் தானே, டிஎக்ஸ் பை டி தீட்டா கண்டுபிடிங்க. அப்போ ஹியர் ஏ அப்படி இருக்கட்டும், ஸ்கொயர் பட் பண்ணுங்கள். காஸ் தீட்டாவை டெஃபினேஷன் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. எஸ் கிளியர், மைனஸ் சைன் தீட்டா. நவ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது. நான் என்ன வேரியபிள் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண, தீட்டாவை பொறுத்து. அதனால் ஹியர் வாட் மெத்தட் யூ அப்ளை, யூவி மெத்தட் சுட் பி அப்ளை. ஸோ அப்போ ஹியர் ப்ளஸ் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டேன். என்ன பிகாஸ் ஆஃப் திஸ் யூவி மெத்தட்னால. ஸோ யூ அசீம் பண்ணிட்டேன், தீட்டாவை அசீம் பண்ணிட்டேன். ஸோ சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட் வேல்யூ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. எஸ் கிளியர். So now equal to Euclid. அப்போ a into minus sin theta, next plus theta cos theta plus sin theta. Is clear? ஒரு sin theta ஒரு sin theta cancel. What value here, dx by d theta is equal to a into theta cos theta. Is clear? That is our data first one. Next again given problem பார்த்தீங்க, same way y கொடுத்துட்டாங்க. சேம் dy by d theta கண்டுபிடிங்க. அப்போ ஹியர் dy by d theta கண்டுபிடிக்கிங்கன்னா, ஸோ அப்போ ஹியர் a இன்ட்டு சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் அகெயின் யூவி மெத்தட். ஸோ அப்போ தீட்டாவை எடுத்துக்கிட்டேன். காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட் வேல்யூ வில் கம், மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, ப்ளஸ் காஸ் தீட்டாவை வச்சுக்கிட்டேன் இன்ட்டு தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூவி மெத்தட் படி வி கெட் 1. எஸ் கிளியர். ஸோ அப்போ அகெயின் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. இந்த மைனஸை ப்ளஸ் ஆயிரும். அப்போ தீட்டா சைன் தீட்டா, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ளே வரும்போது மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ நிறையா பேர் இந்த இடத்துல அந்த மைனஸை காமனாக கொண்டு போகிறத மிஸ்டேக் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அப்போ ஹியர் ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல். அப்போ வாட் வேல்யூ ஹியர் ஏ இன்ட்டு தீட்டா சைன் தீட்டா. That's value for 2, equation 2. What's the meaning? dy by d theta. So here dy by dx is equal to dy, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், dy by d theta divided by dx by d theta. You know that formula. So here dy by d theta அப்படின்னு ஃபார்ம் பண்ணால் a theta தானே கொஸ்டின் இருக்குது, a theta sin theta. ஓகே, divided by dx by d theta from 1 என்ன சொல்லியிருக்கு, a theta cos theta. Now think about a theta cancel, sin by cos, what's the value, tan theta. So here dy by dx is equal to tan theta. Okay, that is option B. Understood ma? Next question number 6, 7 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. If x is equal to a into t minus 1 by t, y is equal to a into t plus 1 by 2, find the value of dy by dx. Okay, this is data. So up here just here x is equal to a into t minus 1 by t. இப்போ here dx by dt கண்டுபிடிங்க. ஓகே, அப்போ here a into t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 1 by t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by t ஸ்கொயர். அப்போ here 1 by 1 plus t ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா. ஸோ t a into t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 1 by t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by t ஸ்கொயர். Okay, that is a differentiation of d by dx of 1 by x differentiation பண்ணால் minus 1 by x square. அப்போ here 1 by 1 plus t square. Okay, so இப்போ here இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேண்டாம் எல்சிஎம் எடுத்துக்க, a into t square plus 1 divided by t square அப்படி கண்டுபிடிச்சி வச்சுக்க dx by dt. சிமிலர் கேஸ் அதே மாதிரி என்ன ஃபார்ம் பண்ணால் y is equal to a into t plus 1 by t அதை எடுத்துங்க. இப்போ here dy by dt கண்டுபிடிச்சுன்னா a into
t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 1 பை t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இது எப்படி சார் சேம் வே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 1 பை t டிஃபரன்ஷியேட் மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். இதை பை 1 வச்சு கிராஸ் மல்டி பண்ணிக்க அகெயின். அப்போ a இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை டி ஸ்கொயர். அப்போ வாட் வேல்யூ dy by dx is equal to dy by dt divided by dx by dt. dy by dt what value? a into okay d square minus 1 divided by t square. Next dx by dt வரும்போது again take it reciprocal. அப்போ t square divided by a into t square plus 1. So now ஒரு a cancel, d square cancel. அப்போ here dy by dx is equal to what's the value? t square minus 1 divided by t square plus 1. இப்போ பாருங்களேன், அந்த ஆப்ஷனே இங்கே இல்லை, 4 ஆப்ஷனுமே. சார் என்ன சார் எவ்வளோ தூரம் சால்வ் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன் இல்லை? இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ட்ரிக்கு உங்களை ஏமாற்றுவாங்க. கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணேன். கிவன் சம்மு எக்ஸா, ஸோ அந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணுங்கன்னா a இன்ட்டு இதை பை 1 வச்சு ஜஸ்ட்டு கிராஸ் மல்டி பண்ணுங்கள். அப்போ வாட் வேல்யூ? டி ஸ்கொயர் மைனஸ் 1 பை டீன்னு கிடைக்குமா? சிமிலர் கேஸ் y is equal to அதே மாதிரி a இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை டி கிடைக்குமா? ஒன்று எக்ஸ் பை டிவைடட் பை ஒய் போட்டு பாரு, இல்லை ஒய் டிவைடட் பை எக்ஸ் போட்டு பாரு, ஏதோ ஒன்று வந்து சிக்கும். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் டிவைடட் பை ஒய் போட்டேன்னு வச்சுக்க, டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்க. a இன்ட்டு வாட்ஸ் வேல்யூ? டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை டீன்னு கிடைக்கும். பை அகெயின் a இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை டீன்னு கிடைக்கும். ஸோ a கேன்சல் ஆகும், dt கேன்சல் ஆகும். வாட்ஸ் ஆன்சர்? டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து நிற்கிதா? அப்போ what the value? The value of x divided by y. That is option C. Yeah, understood children? Next question number 8 என்ன சார் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் ஒய் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது ஒய்யே, செகண்ட் கொடுத்துக்கிறது எக்ஸு. நிறைய பேர் ஆர்வத்தில் இதவே அவசரப்பட்டு ஒய்ன்னு வச்சு சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ பி கெட் கேர்ஃபுல். நீ என்ன கண்டுபிடிக்கும்? டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும்? dy பை dx கண்டுபிடிங்க. ஸோ அப்போ dy by dx வேணும்னா வாட் வேல்யூ? dy by dt டிவைடட் பை dx by dt. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ ஹியர் dy by dt இதானே y வேல்யூ தெரியும். ஸோ அப்படியே ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண, அப்போ 10t⁻9 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண 0வா டிவைடட் பை dx by dt. ஸோ dx by dt டிஃபரன்ஷியேட் பண்ண 8t⁻7 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண 0. அப்போ ஹியர் வாட்ஸ் த வேல்யூ? dy by dx is equal to given பார்த்தீங்கன்னா what value? 10t⁻9 divided by 8t⁻7. ஸோ அப்போ ஹியர் கேன்சல் பண்ணால் how many time? 7 டைம் போச்சுன்னா ரிமைனிங் 2. இதை கேன்சல் பண்ணால் 5 டைம் 4 டைம். அப்போ dx by dt வேல்யூ இருந்து 5/4 இன்ட்டு வேல்யூ ஃபார் டி ஸ்கொயர். கொஞ்சம் இந்த இதை நோட் பண்ணோம். dy by dx is equal to 5/4 டி ஸ்கொயர் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் நான் கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னா இந்த கிவன் ஃபங்க்ஷன் நான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, கிவன் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பட் இங்கே வாட் வேல்யூ? ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்குது. ஸோ அப்போ ஹியர் இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம்டா? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ ஹியர் 5/4 டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t, டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t இன்ட்டு செயின் ரூல் படி இந்த டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அப்போ வாட் வேல்யூ? dt by dx. ஓகே, அண்டர்ஸ்டுட்? 5/4. ஓகே, நான் என்ன வேரியபிளை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்? எக்ஸை பொறுத்து பண்ணுறேன். ஸோ 5/4 இங்கே t இஸ் எ ஃபங்க்ஷன். அதனால் இப்போ பவர் ரூல் படி டி ஸ்கொயரை 2t திரும்ப இந்த ஒரு தடவை டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dx. ஸோ அப்போ ஹியர் ஒரு 2 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா அப்போ வாட் வேல்யூ வில் கம்? 5 divided by 2 into t. Again what meaning Raja? dt by dx. So here dt by dx given sum பார்த்தீங்கன்னா x is equal to t⁻8 plus 1 தானே. இப்போ dx by dt கண்டுபிடிச்சிருப்பேன். What value? 8 t power okay 8 into t⁻7 கண்டுபிடிச்சிருப்பேன். So dx by dt வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 t⁻7. dt by dx ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா very simple. Just equal to find the value 5/2 into d. So dt by dx, dx by dt taking reciprocal. அப்போ 1/8 into t⁻7. So அப்போ here equal பண்ணால் ஒரு t cancel பண்ணால் how many times? 6. அப்போ here 5
divided by 2 into 8 is 6, 16 into t power 6. அப்போ 5 by 16 t power 6. That is option C. You understood children? Next on the question number 9. என்ன சொல்லியிருக்காங்கடா, if x is equal to a sin theta, y is equal to b cos theta, then d square y by dx square கண்டுபிடிக்கணும். சேம் வே டேட்டாஸ் ஃபார்ம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது x, a into sin thetaன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் வாட் வேல்யூ dx by d theta கண்டுபிடிங்க. a into sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos theta. சிம்பிள் கேஸ் y is equal to b into cos thetaன்னா here டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by d theta is equal to okay cos theta டிஃபரன்ஷியேட் minus b sin theta will come. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், dy by dx வேணும். ஸோ அப்போ dy by dxனா அப்போ dy by d theta divided by dx by d theta. ஸோ அப்போ here dy by d theta பார்த்தீங்கன்னா minus b sin theta divided by a cos theta. ஓகே, அப்போ here இதை ஈக்குவேட் பண்ணால் dy by dx is equal to minus b by a sin by cos what value tan theta. Okay, that is option 1. b by a sin theta by cos theta is equal to tan theta. நான் என்ன கண்டுபிடிக்கணும், d squared y by dx squared நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆனால் இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, dy by dx தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அகெயின் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, தீட்டா இருக்குது. கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அப்போ ஹியர் d squared y by dx ஸ்கொயர்னா அப்போ மைனஸ் b by a tan தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட் வேல்யூ இருக்கும், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் d theta divided by dx. b by a டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் d theta by dx. ஓகே, ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ ஹியர் மைனஸ் b by a சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, ஹியர் பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா d theta by dx. ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரியும் dx by d theta வேல்யூ தெரியும், வாட் வேல்யூ a cos theta. ஸோ அப்போ ஹியர் டேக்கிங் ரெசிபிக்கலாமா? அப்போ 1 by a cos theta. ஓகே, வாட் மீனிங் அண்டர்ஸ்டுட்? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணால் மைனஸ் b by a into a ஒரு a ஸ்கொயர்டு ஒரு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா 1 by cos theta வருதுன்னா அகெயின் வாட்ஸ் அ ஃபார்முலா, சீக்கண்ட் தீட்டா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி. அப்போ ஹியர் b by a ஸ்கொயர் into secant cube theta. b by a square into secant cube theta. That is option C. Okay. Next the question number 10 என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if x is equal to at, y is equal to 2at, that is equal to t squared x by dy squared. Note the point, this is a very important question. அடிக்கடி கேட்ட questions காமன் என்ட்ரன்ஸில். இதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக போட்டுச்சுன்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் சம்பிள் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பேன். இல்லை டிஒய் பை டிஎக்ஸ் தான் கேட்டிருப்பாங்க பராமெட்ரிக் ஃபார்மில். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டிஎக்ஸ் பை டிஒய், தட் இஸ் அப்படியே ஆப்போசிட்டாக ரெசிப்ரோக்கல். எல்லா பேரும் நார்மல், நீ இந்த இதை யாருமே படித்து கூட பார்க்க மாட்டீங்க. படித்து கூட பார்க்காம அசிஸ்டில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் சால்வ் பண்ணால் மைனஸ் 1/2a கியூப் வரும் ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டுட்? நீ நார்மலாக இங்கே வந்து டி ஸ்கொயர்டு எக்ஸ் பை டி ஒய் ஸ்கொயர் இருக்கிறத யாருமே பார்க்க மாட்டோம். ஓகே, இதை லைட் அப்படி பாட்டு டக்குன்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ணணும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணி போயிட்டு எந்த ஆன்சர் போட்டுருவோம், மைனஸ் 1/2a கியூப். இதை சால்வ் பண்ணால் அந்த ஆன்சர் வந்துடும். எல்லாமே சி ஆன்சர் போட்டுருவீங்க. பட் இட் இஸ் ராங். பிகாஸ் ஆஃப் இங்கே கேட்டது டி ஸ்கொயர்டு எக்ஸ் பை டி ஒய் ஸ்கொயர் ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்க. அதனால இதோட ரெசிப்ரோக்கலாக வருமா சார்? அதுவும் இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த செம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்க டேட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்டு. இங்கே என்ன ஃபார்ம் பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிக்கணும்டா. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2at. அகெயின் ஃபார்ம் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2at இருக்கு இல்லையா? இப்போ ஹியர் டிஒய் பை டிடி போட்டிங்கன்னா அப்போ 2at டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. நோட் த பாயிண்ட், நான் என்ன கண்டுபிடிக்கணும், டிஎக்ஸ் பை டிஒய், dx by dy. அப்போ வாட் ஐ ரைட் அ ஃபார்முலா, ஜஸ்ட் இங்கே தான் மாறும், dx by dt divided by dy by dt. You understood children? dx by dy தானே வேணும். அதனால் dx by dt divided by dy by dt. ஸோ அப்போ ஹியர் dx by dt what value 2at, dy by dt what's the value a. ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் what value will come, ஃபைனலாக a only come. அப்போ dx by dy is equal to t. ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும், d squared x by dy squared. அப்போ note the point, d squared x by dy squared. Again I will differentiation with respect to y. Note the point, differentiation with respect to y.
ஸோ அப்போ ஹியர் டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட் வேல்யூ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் என்னது ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். அப்போ வாட் dt by dy. எஸ் கிளியர். அப்போ ஹியர் dt by dy இண்டா, ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ ஃபார் ரெசிப்ரோக்கல். ஓகே, dy by dt ரெசிப்ரோக்கல், தட்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/2a. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த வீடியோவெலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.